ஸோ அடல்ட்ரேஷன்னாக்கா இந்த மால் ப்ராக்டிஸ் நடக்கிறது, இல்லை கலப்படம் நடக்கிறது, இது எல்லாமே தான் அடல்ட்ரேஷன்ஸ். இந்த ஆக்ட் 1954 ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்றாங்கனாக்கா, யார் எந்த ஒரு வியாபாரியும் இந்த ஃபுட்டு வந்து அடல்ட்ரேட் பண்ணாங்கனாக்கா, கலப்படம் பண்ணாங்கனாக்கா, அது வந்து ஹெல்த்துக்கு பாதிப்பான விஷயம் இருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு மினிமம் 3000 ஃபைன் போடுவாங்க. அப்படின்னாக்கா வாழ்க்கை முழுசா ஆயுள் தண்டனை, அவங்க வந்து இதுல இருந்தாங்க, ஜெயிலில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வச்சிருக்காங்க. அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு. இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, அந்த விஷயத்த சாம்பிள்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. அதேயாட்டம் அவங்க பெனால்ட்டியும் போடலாம். இந்த மேனுஃபேக்சர் ஆகட்டும், இம்போர்ட்டர் ஆகட்டும், ஸ்டோரேஜ் ஆகட்டும், இல்லை சேல்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஃபைனும் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதே ஒரு தமிழ்ல ஒரு நல்ல படம் இருக்கு, அருவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அருவம்ங்கிற படத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் இந்த கதை தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் fourth one, Essential Commodities Act 1955. Under this act, the government has power to declare any commodity as an essential in the public interest. Thereby, the government can control the production, supply, and distribution of the trading of such commodities. It also provides for action against anti-social activities of profiteers, hoarders, and black marketers. So, Essential Commodity Act 1955 இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா கவர்மெண்ட் இதுக்கு வந்து கமாடிட்டியை வந்து முதல்ல பதுக்கி வைக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர்னு விலை அதிகமாகும், டிமாண்டு கிரியேட் பண்ணி விடுவாங்க. இது வருஷம் வருஷம் நடக்கிறது தான். திடீர்னு வெங்காயம் 100 கிலோ 1 கிலோ 100 ரூபா 200 இந்த மாதிரிலாம் போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா மார்க்கெட்டில் பதுக்கி வைக்கிறாங்க, டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டுக்காக மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் 1955 அப்படின்ட்டு கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர் ஆக்ட் 1956. ஸோ இது என்னன்னாக்கா அந்த ப்ராடக்ட்ல வந்து வெயிட் கரெக்டாக இருக்கணும், அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெயிட்ல எல்லாமே உங்களுக்கு ஏமாத்துவாங்க. அதாவது 1 கிலோகிராம் வாங்கினீங்கன்னாக்கா அந்த மிஷின் கீழே வந்து ஒரு வெயிட் மாதிரி வச்சு விட்டு, இல்லாட்டி அது வந்து ஒரு வளைஞ்சி இடிச்ச மாதிரி வச்சு விட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராமோ இல்லை ஒரு 20 கிராமோ உங்களுக்கு கம்மியாக காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதாவது அளவு கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு 1 கிலோ காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மூலமாக இந்த மாதிரி எல்லாமே